Hello everyone, welcome back to the channel. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு அப்ளிகேஷனுக்கு ரொம்ப முக்கியமான தேவை என்னதுன்னா சைன்அப் ஃபார்மும் லாகின் ஃபார்மும் தான், கரெக்டாக? ஸோ அந்த வகையில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவில் ஒரு சைன்அப் ஃபார்ம் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த சைன்அப் ஃபார்ம் கிரியேட் பண்ணி அதில் ரியாக்ட் ஹூக் ஃபார்மில் என்னெல்லாம் கான்செப்ட்ஸ் இருக்கோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே இந்த சைன்அப் ஃபார்மில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அந்த சைன்அப் ஃபார்மில் இந்த இமேஜில் இருக்கிறத அப்படியே ரெப்ளிகேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதாவது யூசர் நேம் இருக்கும், இமெயில், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், அதுக்கப்புறமா ரெஜிஸ்டர் நவ் பட்டன். இப்போ இங்கே விஷுவல் ஸ்டுடியோ கோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்த அதே ரெபாசிட்ரி தான் இந்த வீடியோலையும் யூஸ் பண்ண போகிறோம். ரெபாசிட்ரிக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்டிகிரேட்டட் டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரியாக்ட் ஹூக் ஃபார்முங்கிற ரூட் ஃபோல்டர்லேருந்து npm ஸ்டார்ட் கொடுக்குறேன். அப்போ தான் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் பேக்ரவுண்டில். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த காம்போனண்ட்டில் புதுசாக ஃபார்ம் எலிமெண்ட் ஆட் பண்ணுறோம். இந்த இமேஜில் இருக்க மாதிரி தான் நம்ம ஃபார்ம் எலிமெண்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி h1 டேக் போட்டுக்கிறேன், ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஹெட்டிங் தெரியறதுக்காக. அதுக்கப்புறமா ஒரு இன்புட் எலிமெண்ட், இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட். ஓகேங்களா? ஐடி ஈக்குவல் டு நேம், அப்புறம் நேம் ஈக்குவல் டு நேம், பிளேஸ் ஹோல்டர் என்டர் யுவர் நேம். இதே மாதிரி அடுத்த இன்புட் எலிமெண்ட் கிரியேட் பண்ணுறோம். உங்கள் எல்லாருக்கும் இது ஆல்ரெடி ஃபெமிலியராக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் இதை நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபைனலாக ரெஜிஸ்டர் நவ் சொல்லிட்டு ஒரு பட்டன் ஆட் பண்ணுறோம். இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் நம்ம இந்த ஃபார்ம் வேல்யூஸ்லாம் வந்துட்டு கன்சோல் ஸ்டேட்மெண்ட்டில் ஷோ பண்ணுவோம். ஓகேங்களா? app.jsல இந்த ரெஜிஸ்டர் காம்போனண்ட்டை இம்போர்ட் பண்ணிவிட்டு ஸோ இம்போர்ட் ரெஜிஸ்டர் ஃப்ரம் காம்போனன்ட்ஸ்/ரெஜிஸ்டர். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இதில் இருக்க ஹெட்டர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு டைரெக்டாக ரெஜிஸ்டர் காம்போனண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ டெம்ப்ளேட் முடிச்சிட்டோம். அடுத்து ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு app.cssல இருக்க எக்ஸிஸ்டிங் ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற ஸ்டைல்ஸும் நீங்கள் ஆல்ரெடி ஃபெமிலியராக இருப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஸோ இந்த சிஎஸ்எஸ் பார்ட்டையும் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ நம்மள்கிட்ட பேசிக் டெம்ப்ளேட் ரெடி, பேசிக் ஃபார்ம் ரெடி. ஓகேங்களா? அடுத்து ரியாக்ட் ஹூக் ஃபார்மில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது அடுத்த வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye.